ஹாய் வணக்கம். இது பிரபுவோட ரன்னிங் லாக். இன்றைக்கி வந்து ரன் டே 3. ஆமாம். ஒர்க் அவுட்டில் நடுவில் யோகா பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணல, கோர் பண்ணல, எதுவும் பண்ணல. 2 நாள் ரன் மட்டும் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இன்றைக்கி 3ஆவது நாள் ரன் பண்ண வந்திருக்கோம். மை சன் இஸ் வித் மீ டுடே. இன்றைக்கி வந்து போன வாரம் ஃப்ரைடே பண்ண சேம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். 2 minutes வாக், 2.5 minutes ஜாக், 5 minutes ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வார்ம் அப் வாக்கிங்க்கு. டேட் வந்து என்ன, நீ 23 24 ஏதோ ஒரு டேட்டுங்க, அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே, 6 செட்டில் 3 முடிச்சாச்சு, இன்னும் 3 பாக்கி இருக்கு. என்னம்மா எப்படி இருக்குண்ணா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஓடி இருக்கேன், அப்பப்போ தான் ஓடி இருக்கேன், அப்பப்போ லாங் ரன்ஸ் பண்ணியிருக்கேன். இவருக்கு வந்து இன்டர்வல் செட் ஆகாது, அதுதான் சொல்ல வராரு. சுற்றி வலிச்சு ஓடுவான். 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம் எனக்கு முன்னாடி ஓடி இருக்கான். பட் ஃபார்ட் லெக் ரன் செட் ஆகாது நமக்கு. ஃபார்ட் லெக் ஓகே, லாங் தான் செட் ஆகாது. ஸோ ஓகே, 3 செட் முடியுது, 4 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி 6 செட்டு முடிச்சாச்சு, 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வார்ம் டவுன் வாக்கில் இருக்கோம். 6 செட் வந்து 2.5 minutes ஜாக், அப்புறம் 2 minutes வாக் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ரன் இது தான் முடிச்சிட்டோம். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பண்ண சேம் ரன் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி வாக் பண்ணுற இடம் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான இடம். இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே தான் நிழல் இருக்குது, ஒன் சைடு நிழல் இருக்கும். இது வாக்கிங் ஸ்பேஸ். இது சேலம் ஏவிஆர் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள். எங்களுக்கு மேலே மேம்பாலம் இருக்குது. மேம்பாலத்துக்கு கீழே இந்த வாக்கிங் பாத் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வாக் பண்ணலாம். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நிறைய பீப்புள் வாக் பண்ணுவாங்க. சம்மர் முடிகிற வரைக்கும் நிழலுக்காக இங்கே தான் வாக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து ஸோ இந்த சேனல் ப்ளஸ் வீடியோ பற்றி கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லணும். இது வந்து என்னென்னா 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இது இந்த சேனல் ஓப்பன் பண்ணதோட நோக்கம் வந்து மானிட்டைசேஷனோ சப்ஸ்கிரைபர் அதிகமாகணுன்ற தாட் மெயினாக கிடையாது. இது வந்து என்னோடய ஜேர்னி, என்னோடய ரன்னிங் ஜேர்னி. மாரத்தான் வரைக்கும் நான் போக போகிறேன். இதை நானே லாக் பண்ணிக்கணும், என்ன நானே மானிட்டர் பண்ணிக்கணுன்ற ஒரு ரீசனு. இன்னொன்று வந்து இதை பார்த்து வேறு யாராச்சும் கூட மோட்டிவேட் ஆகலாம். ஏன்னா ஒரு ரன்னிங்குரிய கேண்டிடேட்டே கிடையாது. நான் ஃபேட்டு 96 kg இருக்கேன். ப்ளஸ் ரன்னிங் ப்ரொஃபைலே எனக்கு கிடையாது, வாழ்க்கையிலே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன் போன வருஷம். மற்றபடி வேறு எந்த ப்ரொஃபைலும் கிடையாது. ஸோ என்னால் பண்ண முடியும்னா உங்களாலேயும் பண்ண முடியலாம் அப்படின்ற ஒரு தாட் தான். இது 2 ரீசன் தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது ரீசனு. அது ஃபஸ்ட்டு லாக் பண்ணும்போது கூட எங்களுக்கு ரன்னிங் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு தாட் கூட இல்லை. ஸோ அதனால் பிடிச்சிருந்தா, கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என் பையனை ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா? ஆமாம். ஹாய், நான் தான் வினய். எங்கள் அப்பாவோட ட்ரைனிங் பிளான் பற்றி தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். அது என்னென்னா, அப்பா வந்துட்டு ஒரு 41 week ட்ரைனிங் பிளான் எடுத்திருக்காரு. அது க்ரியேட் பண்ணது யாருன்னா ஜிஸ்மெசி ஆப்னு ஒரு யூடியூப் சேனல். அவங்க வந்துட்டு 41 week எதுக்குன்னா 42.2 கிலோமீட்டர், அதாவது ஒரு ஃபுல் மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக 41 week பிளானு அதை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அப்பா எடுத்திருந்தாரு. அதில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்லாம் தான் பண்ணி ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு வீக் 2 ஃபஸ்ட்டு டே. கோர் பண்ணல இந்த வீக்லேயும் கோர் பண்ணல. போன வீக்லேயும் கோர் பண்ணல. போன வீக்கில் கோர் அண்ட் யோகா பண்ணல. இந்த வீக்கில் கோர் வந்துட்டு பண்ணலை, எதுவுமே ஒழுங்காக பண்ணல. ஆமாம், அதாவது ரன்னிங் மட்டும் போயிட்டுருக்கோம். ரன்னிங் மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். வேறு என்ன சொல்கிறது, மறந்து போச்சு, அவ்வளோதான். இந்த சேனலில் வந்துட்டு புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பற்றி தெரியணும்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய கண்டென்ட் விட்டுட்டே இருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து தனியாக வச்சுருக்கோம். 0 kilometer to 42 kilometer, அதாவது ஃபுல் மேரத்தான் பிளான் வந்து பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதை வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா வீடியோவும் அதில் இருக்கும். ஓகே, பாய். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நடுவில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு 0லேருந்து 42 வரைக்குமே லாக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டேலேருந்து வீடியோ இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஜேர்னியும் பார்க்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பை. திஸ்மேசி ஹாப்பி அவரோட பிளான் தான் ஃபாலோ பண்ணுறோம். அவர் நிஜமாலுமே ரொம்ப மோட்டிவேட்டிங் ரன்னர். அவரோட சேனலோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அவர் பேர் பென்னு. ஸோ பார்ப்போம், மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு அண்ட்
வினை